இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சர்வம் ஜெராக்ஸ் மயம் அப்படிங்கிற கதை. ஸ்ரீதர் சாமா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த கதையை பார்க்கும்போது இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு நகைச்சுவை வடிவத்தில் இந்த கதையை அவர் கொடுத்துருக்கிறார். கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமாப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்படியும் நடக்கும் தான், நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. என்ன தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமே. ஒரு கல்யாண ஹாலுக்கு ஒருத்தர் போகிறாரு. அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அங்கே போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணம் யாருக்கும் யாருக்கும் நடக்குது? ஒரே இடத்துல நிறைய மகால் இருக்கிறதுனால சரியாகவே அடையாளம் தெரியல சார் அப்படிங்கிறார். எனக்கும் ஒரே குழப்பந்தான். எனக்கு வந்த பத்திரிக்கையில் என்ன எழுதியிருக்குன்னா, மன்னார்குடி சின்னப்பதாஸ் மகள் மதீலாவுக்கும் காரைக்குடி குப்புசாமி மகனுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்களா? அப்போ நீங்கள் கூட குத்து மதிப்பாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார். முதல்ல இவர்கிட்ட கேள்வி கேட்டவர். ஆமாங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச குப்புசாமி 8 முழ வேட்டி மட்டும்தான் கட்டியிருப்பார். இங்கே குப்புசாமி எங்கே அப்படின்னு கேட்டால், கோட்டு சூட்டில் ஒருத்தன் நிற்கிறான். நின்றுக்கிட்டு, எஸ் ஐ ஆம் நெல்சன் குப்புசாமி, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு வேற கேட்குறான். மண்டபம், முகப்பு அலங்காரம் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம்தான். ஆனால் அந்த டிரைவர் அவன் நிற்காமல் ஓடி போயிட்டானே. அந்த கால் டாக்ஸியில் தான் வந்தேன், அவன் நிற்கலை. தோராயமாக இங்கே தான் இருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அதனால தான் இப்படி விசாரிச்சுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே மற்றவர் சொல்கிறாரு, சுத்தம் முத்தும் பார்த்தா 2-3 மூஞ்சி தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியலங்க. வீட்டில் ராத்திரிக்கு பாதி ராத்திரியில் வீட்டில் போய் சாப்பாடு போடுடின்னு ஒய்ஃபை கேட்டால் போதும், கரண்டி காம்பு எடுத்துக்கிட்டு அடிப்பா. சரி, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் எதையாவது தோசையோ சப்பாத்தியோ சாப்பிட்டுட்டு நைஸாக வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னொன்று. ஆமாம் ஆமாம், இந்த பத்திரிக்கையில் பொண்ணு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. சத்தம் போட்டு பேசாதீங்க, இங்கே பாருங்க, பின்னால் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு பேசின பொண்ணு இல்லையாம், மன்னார்குடி தாஸ் பொண்ணு இல்லைங்க இது, ஊரில் வேற யாரோ ஒரு தூரத்து உறவுக்காரியாம். கல்யாணம் ஆகி விவாகரத்தும் ஆயிடுச்சான். எதுக்கு இந்த ஆள் மாறாட்டம்லாம் பண்ணுறாங்க? புள்ள வீட்டுக்காரவங்க நிஜமாவே வரதட்சணை, நகை, நோட்டு இதெல்லாம் கொடுக்கலையாம், எல்லாமே போலியாக தான் கொடுத்துருக்காங்களாம். என்னங்க இது அநியாயம்? பிள்ளை வீட்டுக்காரவங்களா டவுரி தரணும்? வழக்கமாக பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே டவுரி தருவாங்க. ஏங்க, எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? இப்போ பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் வரி கட்டணும், தெரியுமோ இல்லையோ? சரிதான், கல்யாணம் மாதிரி ஒரு கல்யாணம்னு சொல்லுங்க. ஆமாம், அதே தான், ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தானே. ஃபோட்டோ ஷூட்டா? பின்ன என்ன, பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் பகையாம், யாரோடையும் பேசுகிறது இல்லையாம். அதனால் யாரையுமே கூப்பிடல. இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு 20 தம்பதிகளை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ட்ரெஸ்ஸு, கவரிங் நகை, சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் இலவசம் அவங்களுக்கு. மற்றபடி வழக்கமானது தான். பாவம் பிள்ளை வீட்டுக்காரவங்க, நல்லா சொல்லுவீங்களே, பையன் வீட்லேயும் சளைச்சவங்க கிடையாது. பிள்ளைக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பொய். ஒரு 15 காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து மண்டபத்துக்கும் குறுக்கையும் நெருக்கையும் நிறுத்தியிருக்காங்களாம். ஓ, அப்போ பையன் பிஸ்னஸ் பண்ணலையா? நீங்கள் வேறு, வாட்டர் கேன் கம்பெனியில் மேனேஜரு. பொண்ணு பரவாயில்லையா? எது, அந்த ஒரிஜினல் பொண்ணா? அது ஒரு பெரிய கிளினிக்கில் டாக்டருக்கு பிஏ,
சத்தமாக பேசாதீங்க, பிள்ளை வீட்டுக்கு எல்லாம் தெரியும். பேசாமல் இருந்துட்டாங்க. அதனால தான் டூப்ளிகேட் நகை வச்சாங்களாம். பொண்ணு வீட்லேயும் உறவுக்காரவங்கள்லாம் பகை அப்படிங்கிறதுனால உறவுக்காரவங்க மாதிரி கொஞ்சம் பேரை செட்டப் பண்ணிட்டாங்க. பிள்ளை எம்பிஏன்னு ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையா? ஆமாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி 4-5 பத்திரிக்கை தயார் பண்ணியிருக்காங்க. அவன் எம்பிஏலாம் இல்லை, எஸ்எஸ்எல்சி கூட தாண்டலை. பொண்ணுக்கு வயசு 27 இல்லைங்க, 34 முடிஞ்சு 35. எதுக்கு இந்த கோல்மால்லாம்? உங்களுக்கு விஷயம் தெரியல. இந்த மாதிரி வெறும் ஃபோட்டோ ஷூட்டு கல்யாணம். நம்மள மாதிரி 2 கட்டம் ஆளுங்க இருக்காங்கள்ல, நம்ம தான் இந்த கல்யாணத்துக்கு ஆடியன்ஸு, தெரியுமா? ரியல் மண்டபம், ரியல் சாப்பாடு, ரியல் ஆடியன்ஸு. மற்றது எல்லாமே டூப்ளிகேட் தான். இந்த ஃபோட்டோ ஷூட்டை அமெரிக்காவில் ஒரு பார்ட்டிக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இங்கே கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு பண்ணுவாங்களாமே. அதில் இவங்களுக்கு லம்பாக ஒரு கணிசமாக ஒரு தொகை கிடைக்குமா. நீங்கள் ஏதாவது இதை பற்றி குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் ஒரு ஷேர் எடுக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே வந்தவர் சொன்னார், ஐயோயோ தலையே சுற்றுதுங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. சாப்பிட்டுட்டு போங்க, வந்தது தான் வந்தீங்க இவ்வளோ தூரம், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாரு. வேணாங்க, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். அதுவும் நிஜமோ டூப்ளிகேட்டோ யார் கண்டாங்க? இல்லை இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. முதல் பந்தி நிஜமான பந்தி தான். நான் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். முதல் பந்தி முடிஞ்ச உடனே அந்த மிச்ச ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களாம், ரீபேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் பந்திக்கு அனுப்பிடுவாங்களாம். வாங்க வாங்க, நம்ம சீக்கிரம் போய் சாப்பிட்லாம். ஐயோயோ, இந்த வம்பே வேணாம்ப்பா, கலிகாலம், தாயே பராசக்தி அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்பாளோட படத்தை பார்த்து கும்பிட்றாரு. அப்போ பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர், அந்த படத்தை பார்த்தா கும்பிட்றீங்க? ஆமாம், கும்பிடக்கூடாதா என்ன? நல்லா பாருங்க, அது பராசக்தி படமே கிடையாது. மேரி மாதாவை பராசக்தி கெட்டப்பில் வச்சுருக்காங்க, தெரியுதா? நல்லா பாருங்க அப்படின்னார் அவர். ஐயோயோ, எனக்கு பைத்தியம் போல் பிடிச்சது மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு அவர் கூச்சல் போட்டு ஓடுற மாதிரி இந்த கதையை எழுத்தாளர் முடிச்சிருக்காரு. இப்போ அப்படி தாங்க இருக்குது. எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்டு அப்படின்னு எதுவுமே இல்லை. பேசுகிற பேச்செல்லாம் கூட ஒரு போலித்தனம்தான். நகை நட்டு ஒரு சிரிப்பு, ஒரு இயல்பான ஒரு நட்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம போலித்தனத்தை தான் மிக அதிகமாக பார்க்குறோம். அதை நம்ம புரிஞ்சுக்காமலே இருக்கோம். அது போலித்தனம் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஒரிஜினல்னு நினச்சிக்கிட்டு இதில் ஒருத்தர் பராசக்தின்னு மேரி மாதாவை கும்பிட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வடிவத்தை வேறொரு கெட்டப்பில் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அப்படி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு நகைச்சுவை வடிவத்தில் நம்ம ஸ்ரீதர் சாமா எழுத்தாளர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு புறம் நகைச்சுவையாக இருந்தால் கூட இன்னொரு முறை போலி எந்த அளவு நாட்டை பிடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டை அமெரிக்காவில் விற்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இதெல்லாம் கேள்விப்படாத ஒன்று. ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமாக கருதிய ஒன்று இன்றைக்கு ஒரு கேலியாகவும் ஒரு கிண்டலாகவும் ஆகக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தின் நிலை போய்விட்டது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கு விவாகரத்துகள்லாம் அதிகமாகி கொண்டே வருகின்றன. உண்மை எது பொய் எது அப்படின்னு ஒன்றுமே புரியறது கிடையாது மக்களிடத்தில் அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் நமக்கு சொல்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அதனால தான் இந்த கதை இந்த நகைச்சுவையில் மருந்தை கொடுப்பது மாதிரி தான், அந்த இனிப்பில் மருந்தை கலந்து கொடுப்பது மாதிரி தான் இந்த நகைச்சுவையில் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் கலந்து கொடுப்பது. மிக அருமையான கதை. கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.